ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து ஆல் ஓவர் இந்தியா 12 ஜோதிலிங்கம் சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா 57வது நாள். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ், இதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். செம்ம டிராஃபிக், அதனால் உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கூட கேட்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்லேருந்து நம்ம கிராஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் உள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக ராஜஸ்தான் பார்டரில் தான் இருக்கோம். ஸோ நம்ம சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ராஜஸ்தான் பார்டர். கரெக்டாக சொல்லலாம், அதுதான் ராஜஸ்தான் பார்டர். இப்போ வந்து நம்ம ராஜஸ்தான் உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8வது ஸ்டேட். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் உள்ளே போகிறோம். ஸோ இது வந்து சாம்பல் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய முதலெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்துருந்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து ராஜஸ்தான் உள்ளே போக போகிறோம். செம ஹாப்பி. இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது 8வது ஜோதிலிங்கம். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே ஃபேவரட் 8. ஸோ அதே மாதிரி 8வது ஜோதிலிங்கத்தை வந்து நம்ம போய் கேதார்நாத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பெட்ரோல் பங்க்கில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகி நல்லபடியாக தூங்கி எழுந்து தான் நம்ம காலையில் வந்தோம். திரும்ப காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பணும். பட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கூடிய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம சைக்கிள் இது வரையும் பார்த்தீங்கன்னா 4300 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து சைக்கிளை வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா ஆஃப் த கிலோமீட்டர்ஸ் லைக் வந்து 10,000 கிலோமீட்டரில் பாதி சைக்கிள் வந்து ஓடிடுச்சு. ஸோ டயரும் வந்து ஓரளவுக்கு தேஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பால்ஸ் எல்லாம் மாற்றணும். சின்ன விஷயங்கள் வந்து சைக்கிளுக்கு பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது நம்மளை வந்து கவனிச்சிக்கும். நாம் அதை கவனிச்சிக்கினா தான் அது நம்மளை கவனிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ஆக்ரா வந்து இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக ஒரு 70 கிலோமீட்டர் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரீச் ஆகும். இல்லை அப்படின்னா நாளைக்கு ஆக்ராவில் போயிட்டு நம்ம சைக்கிளுக்கு தேவையான சின்ன சர்வீஸ்லாம் பண்ணணும். ஏன்னா கேதார்நாத் போகிறோம். கேதார்நாத் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆயில் சர்வீஸ் பண்ணணும். ஆயில் சர்வீஸ்னால் வண்டிக்கு மாதிரி இல்லை, அங்கங்கே ஆயில் விட்டு செயினை வந்து ரீரிப்பேர் பண்ணி டயரை மாற்றி டியூப்பை மாற்றி அப்புறம் பால்ஸையும் மாற்றணும். ஸோ இதெல்லாம் மாற்றினா தான் அடுத்த நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் 5000 கிலோமீட்டர், 4000 கிலோமீட்டர் இருக்கலாம், 5000 கிலோமீட்டர் இருக்கலாம், ஹீல்ஸ் போகிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் சைக்கிள். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ இந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க, இது வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாது, அங்கங்கே ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிவனோட ஆண்டவ முனியத்தில் இப்போ வரையும் நம்மளை வந்து எந்த ஒரு கஷ்டத்துக்கும் கொண்டு போகாமல் அப்படியே ட்ராவல் போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு நம்ம சைக்கிள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 8வது ஸ்டேட்டான ராஜஸ்தானில் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். செம ஹாப்பி. ஸோ ஒரு டைமும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் அப்படியே ஒரு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சந்தோஷம், அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பி தான். அதே மாதிரி இந்த பாலத்தை மேலே நிற்கும்போது ட்ராக்கெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லாரிங்கெல்லாம் போகும்போது ஜம்ப் ஆகுது. அது நம்மளுக்கு கொஞ்ச நேரம் என்னடா இது பிரிட்ஜு வந்து ஜம்ப் ஆகிற மாதிரியே இருக்குது ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம நிற்கிற இடத்துல லாரி எல்லாமே லோட் லாரி தான். ஸோ அந்த லாரிங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஜம்ப் ஆகுது. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இங்கே பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த பிரிட்ஜு, ஏன்னா பெரிய பிரிட்ஜு. அதே மாதிரி ரிவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் வேணால் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு தான் தெரியும், ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருக்காங்க, ஜன்னல் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால. பட் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தானில் தான் நம்ம பெடல் பண்ண போகிறோம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அரௌண்ட் ஒரு 10 நாள் மேலே இருக்குது. 10 நாள் கிட்ட நம்ம வந்து மத்திய பிரதேசில் பெடல் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து ராஜஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், இப்படியே போயிட்டுருக்க போகிறோம். ஸோ 8 ஸ்டேட் 57 நாள். ஸோ இன்றைக்கி வந்து 57வது நாள், 4300 கிலோமீட்டர், 8 ஸ்டேட்டு, 57 நாள். சொல்லவே செமையாக இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே அந்த சிவனோட அருளும் உங்களுடைய சப்போர்ட்டும் தான்.
ஸோ தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நானி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஜோதிலிங்கம் 12 ஜோதிலிங்கம் சைக்கிள் ரைட் பாயிண்டில் வெற்றிகரமாக வந்து நம்ம 8வது பார்க்க போகலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கின்னு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். பாய் பாய்.